ரோபோ குக்கர் வாங்கியிருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு கிச்சடி பண்ணி காமிக்கிறேன். டைரெக்டாக கிச்சடி பண்ணுறது. இது வந்து ரைஸ் கிச்சடி கிடையாது, ஓட்ஸு. எனி ஓட்ஸ், எந்த ஓட்ஸாக இருந்தாலும் போட்டுக்கலாம். இது போடுறேன். இதால் 2 கப்பு ஓட்ஸு, 1 கப்பு வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு 4, ஏலக்காய் 4, ஒரு துண்டு பிரிஞ்சி இலை. அதுக்கப்புறம் காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கத்திரிக்காய். என்கிட்ட கேரட், பீன்ஸ் இன்னைக்கு இல்லை, அதனால நான் போடலை. அது இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது வந்து காரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடியும் 1 டீஸ்பூன் வந்து தனியா பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து என்னோடய குக்கரை காமிக்கிறேன். அதில் எப்படி நம்ம பண்ணலான்றதை பார்க்கலாம். ரோபோ குக்கர் இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் கூட ஸ்டாக் இல்லை. 3 மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து போத்தீஸில் சொல்லி வச்சுட்டு வந்தேன். நேற்று கால் பண்ணி சொன்னாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 3 தான் ஸ்டைனர் ஸ்டீல் வந்துருந்தது. இதெல்லாம் நான்ஸ்டிக்காக இருந்தது. எனக்கு நான்ஸ்டிக் பிடிக்காது, அதனால ஸ்டைனர் ஸ்டீல் வாங்கி பக்கம் ஆறுது. இப்போ நான் இதில் வந்து டைரெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ இந்த இது நம்ம பாத்திரம் வச்சுட்டோம் இல்லையா, சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு காஞ்ச உடனே நம்ம ஆயில் போட்டு நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட வேண்டியதுதான். இதுதான் வந்து ஆஃப் ஆன் சுவிட்சு. இதை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிச்சடி பண்ணுறதுக்கு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து தாளிக்கிறதெல்லாம் போட்டுடலாம். இப்போ வந்து இதில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆன் பண்ணி ஹீட்டாக ஆனோடனே 2 டீஸ்பூன் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் பொரிஞ்சிடுது. இப்போ வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய். இப்போ வந்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு. இப்போ வந்து இதில் டொமேட்டோ இப்போ வந்து வதங்கி இருக்க பாருங்கள். இதில் வந்து காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். இப்போ வந்து ஓட்ஸ் எடுத்து வச்சது, பாசி பருப்பு, மிளகாய் பொடி, தனியா பொடி போட்டுடலாம். ருசிக்கேற்ப உப்பு, 6 கப்பு வந்து தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 டைரக்ஷன் இருக்குது. இப்படி வச்சு இப்படி லாக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் அமுக்கிட்டு இந்த மாதிரி ஜீரோஸ் வரும். இது வந்து கிச்சடி. இதில் வந்து 15 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வைப்போம். இப்போ பாருங்கள் நம்மளோட கிச்சடி வந்து ரெடி ஆகிடுது. நல்லா ஓட்ஸ் கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ நான் வந்து இதை பிளேட்டிங் பண்ணிவிட்டு தொட்டுக்க ஒரு தயிர் பச்சடியோட காமிக்கிறேன். எடுத்து இப்போ ஆன் பண்ணிவிட்டு கீப் ஹோம் பட்டனில் கீப் ஹோம் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சூடாகவே இருக்கும். வார்மில் இருக்கிறத ஆஃப் பண்ணிடுறேன். அங்கே மேலே வந்து சுவிட்சையும் நான் இதை கன்சல்ட் பண்ணுறேன்.